Hi guys, UPSC CSAT classes நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து செஷன் 3. இன்னைக்கு வந்து செஷன் 3 பார்க்க போறோம் கரெக்ட்டா? சோ அதுல இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது யூனிட் டிஜிட் and square root cube root. So myself Shreyabad CSAT faculty. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கிளாஸஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு யூடியூப்பில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் அதில் ஃபாலோ பண்ணலாம், இல்லை டெலகிராமில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் டிஜிட் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட் அப்படிங்கிற கண்டென்ட்டை பொறுத்தவரை யூபிஎஸ்சியில் உங்களுக்கு வந்து 2 or 3 கொஷின்ஸ் வரலாம், மேக்ஸிமம் 2 to 3 கொஷின்ஸ் வரலாம். ஸோ ரீசெண்ட் இயர்ஸ்லேயும் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் அப்படிங்கிற டாபிக் என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரிய ஒரு நம்பர் எழுதுகிறோம். ஸோ 125 ஒரு நம்பர் எழுதுகிறோம் அப்படின்னா 5 வந்து யூனிட் டிஜிட், 2 வந்து 10th பிளேஸ், 1 வந்து 100th பிளேஸ். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஸோ அதில் யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது லிட்டில் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் என்ன கேட்க போகிறாங்கன்னா இந்த யூனிட் டிஜிட்டை தான் கேட்க போகிறாங்க. பட் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷனில் கொடுக்கலாம், இல்லை பவரில் ஒரு பெரிய நம்பர் வச்சு கேட்கலாம், ஸோ இல்லைனா மல்டிப்ளிகேஷன் ஆட் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 12 into 35 into 46 into 71 into 82 வாட் இஸ் த யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளால் ஒரு ஆன்சர் சொல்கிறது உடனே பாசிபிள் இல்லை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே. இதெல்லாம் நம்ம வீட்டில் போய் மெல்ல பண்ண முடியும். கரெக்டாக? பட் இதுக்கு நம்ம ஆன்சர் ஈஸியாக சொல்ல முடியும் யூனிட் டிஜிட் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், 12 into 13 இது பெருக்கின ஆன்சர் என்ன வருது? 3 into 2 6, 3 into 1 3, 1 into 2 2, 1 into 1 1. ஸோ ஆன்சர் 156 அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த 156 அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிக்காமையே என்னால் வந்து இந்த யூனிட் பிளேஸ் என்னன்னு சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 3 இருக்கா, 2 into 3 என்ன தான் வரும்? இந்த 6 தான் வரும். ஸோ 6 இஸ் த யூனிட் பிளேஸ் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி இந்த சம்மில் 2 into 5 என்ன? 10, 10ல் யூனிட் பிளேஸ் 0, 0 into 6 0, 0 into 1 0, 0 into 2 0. ஸோ இதுக்கடுத்து எந்த நம்பர் போட்டாலும் சரி ஒரு 2 and 5 வந்துடுச்சு, அப்போ எனக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ இதுக்கடுத்து எந்த நம்பரை பெருக்கினாலும் எனக்கு யூனிட் பிளேஸ் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் யூனிட் பிளேஸ் வில் பி 0. இது வந்து யூனிட் பிளேஸ் வில் பி 0. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஸோ இதுக்கடுத்து சார் இதில் எப்படி சார் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் கொடுத்து கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இருக்குது 122 பவர் 4 வாட் இஸ் த யூனிட் பிளேஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு வேல்யூ என்ன ஆக்சுவலாக 122 into 122 into 122 into 122. கரெக்டாக? ஸோ இதில் நீங்கள் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 என்ன வரும்? 16 வரும். அப்போ யூனிட் பிளேஸ் 6. ஸோ நீங்கள் யூனிட் பிளேஸ் 6 அப்படிங்கிறத சொல்லிடலாம். இப்போ 122 பவர் 40 கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி 40 டைம்ஸ் எழுதுவீங்களா? எழுத முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு நம்பரோட பவரில் என்னென்ன நம்பர் வந்துச்சுன்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவாக பார்த்தா போதும், நம்ம கிளியராக இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ நம்மளுக்கு ஜென்ரலி நம்பர்ஸ் இருக்கிறது 0 1 2 3 4 5 6 7 8 9. கரெக்டாக? ஸோ 0 to 9 நம்மளுக்கு நம்பர் இருக்குது. ஸோ இதில் வந்து 0 1 5 6 இந்த 4 நம்பருமே ஒரு யூனிக்குங்க. என்ன அப்படின்னா இப்போ 10 இருக்குது, 10 power 10 சார் 10 power 1 என்ன வரும்? யூனிட் பிளேஸ் 0, ஏன்னா 10 தான் வரும் நம்மளுக்கு. 10 power 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 வரும், அதுவும் யூனிட் பிளேஸ் 0. 10 power 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 வரும், அதுக்கும் யூனிட் பிளேஸ் என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 10 power anything, 10 power anything gives 0. ஓகேவா? அதாவது 0 power anything gives 0 இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து 1. ஸோ வந்து 21 இருக்குங்களா, 21 power 1 என்ன வரும்? 1 தான் யூனிட் பிளேஸ். 21 power 2 என்ன வரும்? 1 தான் யூனிட் பிளேஸ். 21 பவர் என்ன போட்டாலும் சரி, 21 321 எதாக இருந்தாலும் சரி யூனிட் பிளேஸ் 1 இருக்குது அப்படின்னா அதோட பவரில் என்ன வந்தாலும் என்ன தான் வரும்? 1 தான் வரும். சேம் லைக் 5, சேம் லைக் 6. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 1 5 6 இந்த 4 நம்பர்லையும் பவரில் எந்த நம்பர் வந்தாலும் சரி, பவரில் எனி நம்பர் வந்தாலும் சேம் நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ ஒரு சம் நான் சொல்கிறேன். 141 பவர் 141, 141 power 141
இன்ட்டு 152 பவர் 150 ஒன்று வச்சு பண்ணுமா இருங்க 150 பவர் 150 இன்ட்டு 625 பவர் 625 இன்ட்டு 756 பவர் 756 இப்போ சின்ன நம்பர் எல்லாமே பெரிய நம்பர் கரெக்டாக. ஸோ இதில் வாட் இஸ் த யூனிட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஆன்சர் கண்டிப்பாக 0. நான் பார்த்த உடனே சொல்லிடுவேன் 0. ஏன் அப்படின்னா அங்கே பாருங்கள் யூனிட் பிளேஸ் 1 பவர் எனிதிங் கிவ்ஸ் என்னது 1. அடுத்து 0 இருக்குது யூனிட் பிளேஸ் 0 பவர் எனிதிங் என்ன தான் வரும் 0 தான் வரும். யூனிட் பிளேஸ் தான் நான் சொல்கிறேன், நான் ஃபுல் வேல்யூ சொல்லலை, யூனிட் பிளேஸ் மட்டும் தான் சொல்கிறேன். இதில் 5 முடிஞ்சிருக்கு 5 பவர் எனிதிங் உங்களுக்கு என்ன தான் வரும் 5 தான் வரும். இங்கே 6 முடிஞ்சிருக்கு 6 பவர் எனிதிங் என்ன தான் வரும் உங்களுக்கு 6 தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. 1 × 0 0 0 × 5 0 6 × 0 0 ஆன்சர் வில் பி 0. கிளியர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இனிஷியலாக எடுக்க போகிறோம். ஸோ நம்ம மொத்தம் 10 நம்பர் இருக்குது 0 1 2 3 4 5 6 7 8 9 இவ்வளோ நம்பர் இருக்குல்ல, அதில் 0 1 5 6 இந்த 4 நம்பருக்கு சேம் நம்பர் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. கிளியர். ரெண்டாவது அடுத்து இது சொல்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்குது 2 3 4 அடுத்து என்ன இருக்குது 7 8 9 ஓகேவா. இதில் 4 and 9 யூனிக் ஓகேவா. 4 and 9 யூனிக் எப்படி அப்படின்னா 4 பவர் 1 என்ன ஆன்சர் 4, 4 பவர் 2 என்ன ஆன்சர் 16, 4 பவர் 3 64. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் 4 6 வந்திருக்கா, அகெயின் உங்களுக்கு 4 6 தான் வரும், அகெயின் 4 6 தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இதிலேருந்து 4 பவர் ஆட் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் 4 தான் வரும். யூனிட் பிளேஸ் 4 பவர் ஆடு இருந்துச்சுன்னா மீன்ஸ் 4 பவர் 1 3 எல்லாருக்கும் 4 வருதுல்ல. ஸோ 4 பவர் ஆடு மீன்ஸ் 4, 4 பவர் ஈவன் மீன்ஸ் 6. இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சேம் லைக் 9. ஸோ 9 பவர் 1 gives 9, 9 பவர் 2 81, 9 பவர் 3 729, 9 பவர் 4 அகெயின் 1ல் தான் முடியும் ஓகேவா. ஸோ 9191 அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் 9 பவர் ஆட் அப்படின்னா உங்களுக்கு 9, 9 பவர் ஈவன் அப்படின்னா 1 அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபைனா. சரி இப்போ இதில் வந்து உங்களுக்கு சம் கேட்குற பாருங்க 14 பவர் 14 இன்ட்டு 24 பவர் 21 இன்ட்டு 19 பவர் 19 இன்ட்டு 119 பவர் 20 போட்டுக்கலாம் ஓகேவா. ஸோ இதோட யூனிட் பிளேஸ் என்னென்னு கேட்டால் இது 4 பவர் ஈவன், பவரில் இருக்க 14 வந்து என்னது ஈவன் நம்பர், 4 பவர் ஈவனுக்கு என்ன வரும் 6 வரும். அடுத்து இதுவும் 4 தான், இது 4 பவர் ஆடுக்கு என்ன வரும் 4 வரும். அடுத்து இது 9 பவர் 19, 9 பவர் ஆட் என்ன வரும் 9 வரும். இதுவும் யூனிட் பிளேஸ் 9 பவர் 20 இருக்குது. அப்போ ஈவனுக்கு என்ன வரும் 1 வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் போதும் சரியா. 1 × 9 9, 9 × 4 9 9 20 18 30 36. அப்போ என்ன வருது 6 வருது. 6 × 6 என்ன வரும் 36 ஓகேவா. ஸோ ஆன்சர் உங்களுக்கு இதில் வரும் 6 வரும். இங்கேருந்து போகணுன்னு ஆசைப்படுறீங்களா அங்கேருந்து கூட போகலாம். 6 நாள் 24 4 வருது, 4 9 36 6 வருது. 6 × 1 6 தான் ஆன்சர் 6. புரியுதா. ஸோ நம்ம 2 தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து சேம் நம்பர் வர்றது என்ன நம்பர்லாம் 0156 0156 இந்த 4 நம்பருக்கும் பவரில் எந்த நம்பர் வந்தாலும் சரி சேம் நம்பர் தான் வரும். அதுக்கடுத்து 2 நம்பர் மாறி மாறி வருது எதுக்கலாம் 4 and 9. 4 இப்போ சப்போஸ் உங்களுக்கு இதை நான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னாலும் அதோட பவரில் 1 2 3 போட்டு உங்களால் கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் சரியா. ஃபைன். ஸோ இதுக்கடுத்து பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன இருக்குது நம்மளுக்கு 2 3 7 8 2 3 7 8. இந்த 4 நம்பருக்குமே சைக்கிள் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் சரியா. ஒன்று வந்து சைக்கிள் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து சைக்கிள் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவேன். ஸோ 2 கண்டென்ட் இருக்குது. ஸோ 2க்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் சரியா. 2 பவர் 1னா என்னது 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 8, 2 பவர் 4 அப்படின்னா 16 வரும் 6 எடுத்துக்கலாம். 2 பவர் 5 அப்படின்னா 32, 2 பவர் 6 அப்படின்னா 64, 2 பவர் 7 அப்படின்னா 128, 2 பவர் 8 அப்படின்னா 256. இதுக்கு மறுபடியும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு சொல்ல வருது 2 6
2486 2486 மாறி மாறி வருதா? ஸோ இதுதான் சைக்கிள் லென்த். அப்போது மொத்தம் 4 நம்பர் வருது. 2486 அகெயின் 2486 அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கா. இதைத்தான் நம்ம சைக்கிள் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ 2க்கு 3க்கு 7க்கு 8க்கு இந்த 4 நம்பருக்குமே சைக்கிள் லென்த் 4 தான் வரும். இப்போ 2ஓட சைக்கிள் கேட்டாங்கன்னா 2486 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடலாம். இப்போ 3ஓட சைக்கிள் கேட்டாங்க அப்படின்னா 3/1 என்ன இதே மாதிரி எழுதுறீங்க. அப்படியே சைடில் நீங்கள் எழுதுங்க. 3/1 3, 3/2 9, 3/3 27 வரும் 7, 3/4 அகெயின் உங்களுக்கு 7 × 3 என்ன வரும் 1 வரும் கரெக்டாக. ஸோ 3971 அப்படிங்கிறது 3ஓட சைக்கிள். அடுத்து 7ஓட சைக்கிள் என்ன 7/1 7, 7/2 49 வரும் 9 வரும். அடுத்து 7/3 போட்டிங்கன்னா 9 3 என்ன வரும் 3 வரும். அகெயின் 7/4 போட்டிங்கன்னா 1 வரும். ஸோ இது மாறி மாறி வந்துட்டுருக்கும். அடுத்து 8க்கு 8/1 8, 8/2 64 வருமா அப்போ 4, 8/3 64 × 8 வரும் அப்போது 2 வரும் யூனிட் பிளேஸு. அடுத்து 8/4 பண்ணும்போது 6 வரும். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு சைக்கிள் லென்த். இப்போ நீங்கள் கேட்பீங்க சார் இந்த நம்பர்லாம் நாங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கணுமான்னு சார்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியராகவே தெரியும் ஓகேவா. ஓகே 122/42 இப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா வாட் இஸ் த ஃபைண்ட் த யூனிட் பிளேஸ். ஃபைண்ட் யூனிட் பிளேஸ் இந்த தான் சம் ஓகே. ஸோ இப்போ பார்க்குறேன் பவரில் என்ன நம்பர் கீழே என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது. 2ஓட சைக்கிள் என்னெல்லாம் வரும் 2 4 8 6 இந்த 4 நம்பர் தான் மாறி மாறி வந்துட்டுருக்க போகுது. அப்போ பவரில் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். பவரில் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ரிமைண்டர் ஐ கால் 2. ஸோ ரிமைண்டர் 2 வருது. ரிமைண்டர் 2 வருதுன்னா இங்கே ரெண்டாவது இருக்கு இல்லையா இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 4. புரியுதா. ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா ஆன்சர் 4. மறுபடியும் சொல்கிறேனே ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா ஆன்சர் 2, ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா ஆன்சர் 4, ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா ஆன்சர் 8, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஆன்சர் 6. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 2க்கு மட்டும் இல்லை 2 3 7 8 இந்த 4 நம்பருக்குமே இதுதான் கான்செப்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதுமானது சரியா. சரி ஒரு ஸ்மால் சம் கொடுக்குறேன். ஓகே என்ன அப்படின்னா 2/54 வாட் இஸ் த யூனிட் பிளேஸ் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டியது என்னது 2 இருக்குது சைக்கிள் லென்த் 4 வரும். பவரில் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 40 போயிடும் மீதி 14 இருக்குது. 14 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. ஸோ ரிமைண்டர் 2 வருது அப்படின்னா எனக்கு என்ன சைக்கிள் இருக்குது 2486 இருக்கா ஆன்சர் 4. அப்போ ஆன்சர் 4 இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க ஓகே. சரி இப்போ ஒரு சம்மு கொடுக்குறேன், அதுக்கு யூனிட் பிளேஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ 4/1 9/2, 4/3 9/4 டாட் 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 இப்படி போய்கிட்டே இருக்குது இன்ட்டு 4/99 இன்ட்டு 9/100 ஓகேவா. ஸோ ஃபைண்ட் யூனிட் பிளேஸ். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஜென்யூனாக ட்ரை பண்ணுங்கள் சரியா. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். பாஸ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணிங்களா. ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா, ஆன்சர் என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 6 வந்துச்சா 4 வந்துச்சா, 4 வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், 6 வந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள், 2 பேருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. சரி இப்போ பாருங்கள் 4/1 வந்திருக்கு. ஐ நோ தட் 4/odd அதோட ஆன்சர் என்ன எனக்கு 4. 9/2 இருக்குது, 9/even ஆன்சர் என்ன 1. ஸோ இந்த 2 தெரிஞ்சால் போதும். ஸோ 4/1க்கு எனக்கு ஒரு 4 வரும், 9/2க்கு 1 வரும், 4/3க்கு 4, 9/4க்கு 1 இந்த மாதிரி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொத்தம் 9/100 வரை போடுங்க. அப்போ லாஸ்ட்டாகவும் 4 × 1 முடியும். ஸோ எனக்கு இதில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா மொத்தம் எத்தனை டிஜிட். மொத்தம் 1ல் ஆரம்பித்து 100ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா மொத்தம் 100 டிஜிட். அதில் 50 வந்து என்னவாக இருக்கும் 9ஆக இருக்கும், 50 என்னவாக இருக்கும் 4ஆக இருக்கும். ஸோ 4/odd 4ன்னு சொல்லும்போது அப்போ 1 2 இந்த மாதிரி எத்தனை 4 இருக்கும் 50 4s இருக்கும். எத்தனை 1 இருக்கும் 50 1s இருக்கும் கரெக்டாக. சரி 4/odd நம்ம 4 ஆல்ரெடி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன இருக்குது 4/50 which means 4/even. 4/even ஆன்சர் என்ன 6. அப்போ 6 × 1 anything 1. the answer will be 6. ஸோ ஆன்சர் யாருக்கெல்லாம் 6 வந்துச்சோ அவங்களுக்கு எல்லாமே கரெக்ட் ஓகேவா.
ஸோ வெரி குட் சொல்லிக்கிறேன். ஸோ 6 யாருக்கெல்லாம் முடியும் எல்லாருக்குமே வெரி குட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் சம் கொடுக்குறேன். 48 பவர் 99 ஃபேக்டோரியல். ஃபைண்ட் த யூனிட் பிளேஸ். இதுக்கும் பாஸ் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ 8 நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியணும்? 8 வந்து சைக்கிள் லென்த் 4 வரும். என்ன வரும்? 8 8 64க்கு 4 4 32க்கு 2 16க்கு 6. அப்போ இதுதான் சைக்கிள் லென்த். அப்போ ரிமைண்டர் 1 வந்துச்சுன்னா 8, ரிமைண்டர் 2 வந்துச்சுன்னா 4, ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 2, ரிமைண்டரே வரல அப்படின்னா 6. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரி, இப்போது 99 ஃபேக்டோரியல். 48 பவர் 99 ஃபேக்டோரியல். இப்போ உங்களுக்கு ஃபேக்டோரியல்லாம் என்னென்னு தெரியணும். ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்னா ஒரு n ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா n இன்ட்டு n மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் 2 இன்ட்டு டாட் அப்படி போய்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப் டு 1 வரை போகணும். ஃபைன். ஸோ n வந்து 5 அப்படின்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இதுதான் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறதோட மீனிங். அப்போது இதில் என்ன 99 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணணும்? சைக்கிள் 4 வரும். பவரில் உள்ள நம்பர் என்ன ஆகணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 99 ஃபேக்டோரியல்னா 99 98 இன்ட்டு டாட் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. கரெக்டாக? இவ்வளோ பெரிய நம்பர். இதை 4ஆல் டிவைட் பண்ணுவேன் கேட்டால் இந்த நம்பரில் கண்டிப்பாக ஒரு 4 இருக்கும்ல, அப்போ கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ ரிமைண்டர் 0. ரிமைண்டர் 0 வந்ததுனாலே உங்களுக்கு என்ன ஆன்சர்? 6 தான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் இஸ் 6. யாருக்காவது புரியலையா? மறுபடியும் சொல்கிறேன். ஸோ 48 பவர் 99 ஃபேக்டோரியல். ஸோ 8 பார்த்தோன்னே சைக்கிள் லென்த் 4ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பவர் நம்பரை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 4ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. ஸோ 99 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னாலே சீங்க பாருங்கள், 4 ஃபேக்டோரியல்லேருந்து. ஓகேவா? ஃப்ரம் 4 ஃபேக்டோரியல் ஆல் நம்பர் ஃபேக்டோரியல் வில் பி divisible by 4 because all number have at least one 4. Okay, so that it will be divisible by 4. Then we have answer is option D ன்னு சொல்லிக்கலாம். ஆப்ஷன் டி 6 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? ஏன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் வில் பி 6. ஓகே ஓகே இன்னொரு சம் பார்ப்போம். 67 இன்ட்டு 37 இன்ட்டு 43 இன்ட்டு 91 இன்ட்டு 42 இன்ட்டு 33 இன்ட்டு 42 இன்ட்டு 42. ஓகேவா? சரி, ஒரு நம்பர் சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ இதோட யூனிட் பிளேஸ் என்ன? ஓகேவா? சரி, 7 7 சார் 49. அப்போ 9 யூனிட் பிளேஸ். ஒரு 9 9 99 போட்டுக்கலாமா? 9 இன்ட்டு 3 27. அப்போது 7. 7 இன்ட்டு 1 7. 7 இன்ட்டு 2 14 வரும், 4 வரும். 4 இன்ட்டு 3 12 வரும், 2 வரும். 2 இன்ட்டு 2 4 வரும். 4 இன்ட்டு 2 8. அப்போ ஆன்சர் 8. கிளியர்? அகைன் ஒரு டைம் செக் பண்ணி பார்ப்போம். 7 49. அப்போ 9. 9 27. அப்போ 7. 1 7. அப்போ 7 தான். 2 14 4 4 3 12 2 2 2 4 4 2 8. அப்போ ஆன்சர் 8. கிளியர்? ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இப்போ இன்னொரு ஸ்மால் சம் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 888 பவர் 9235 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 222 பவர் 9235 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 666 பவர் 666 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 999 பவர் 999 ஃபேக்டோரியல். ஃபைண்ட் யூனிட் பிளேஸ். கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, கமெண்ட்ஸில் சொல்லும்போது நீங்கள் சும்மா ஏபின்னு சொன்னீங்க அப்படின்னா அது எந்த சம்முன்னு தெரியாது. நீங்கள் சம்மையும் அதில் டைப் பண்ணிவிட்டு அடுத்து ஆன்சர் சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ஸை பார்க்குறவங்களுக்கு இந்த சம்முக்கு இதுக்கு ஆன்சர் அப்படின்றது தெளிவாக தெரியும். சரியா? ஸோ நம்மளும் படிக்கிறோம், இன்னும் அதை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ பாருங்கள், 8 இருக்குது. 8 பார்த்த உடனே எனக்கு சைக்கிள் லென்த் 4 அப்படிங்கிறது மைண்டில் வரணும். ஏன்னா 2 3 7 8 இந்த 4 நம்பருக்குமே சைக்கிள் லென்த் 4, அது மைண்டில் எப்போவுமே இருக்கணும். ஓகேவா? ஸோ பவரில் நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணணும். பட் இதை பார்க்குறேன், எனக்கு ஃபேக்டோரியல் வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 4 ஃபேக்டோரியலேருந்து அதுக்கு வர எல்லா நம்பருமே என்ன தான் 4 ஃபேக்டோரியலேருந்து அடுத்து வர எல்லா நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். அப்போ இது 8 4 2 6 இதுதான் 8ஓட சைக்கிள். அப்போ இதுக்கு என்ன ஒரு ஆன்சர் 6 வந்துடும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 இருக்குது. 2க்கு சைக்கிள் என்ன 2 4 4 2 8 அடுத்து 6. ஓகேவா? எஸ். ஸோ
இதை பார்க்கும்போது ஸோ 2 2 பவர் 2 2 பவர் 1 1 இதை கட் பண்ணிக்கலாம் சரியா. 2 பவர் 1 2 வந்துடும், 2 பவர் 2 வந்து 4 வந்துடும், 2 பவர் 3 8, 2 பவர் 16க்கு 6 வந்துடும் கரெக்டாக. ஸோ இதுவும் எனக்கு என்ன ஆகும் 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போ இதுலேயே உங்களுக்கு 6 வந்துடும். அடுத்துங்க 6 பவர் 666 ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க. எனக்கு 6 பவர் எனிதிங் என்ன தான் வரும் 6 தான் வரும். அடுத்து இங்கே பாருங்களா, இதுதான் காமெடியாக இருக்கும். நீங்கள் 999 பவர் 999 எடுத்து 9 பவர் ஆடுன்ட்டு எடுத்துடக்கூடாது ஓகேவா. ஏன்னா இது 999 ஃபேக்டோரியல். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் 1 ஃபேக்டோரியல் 1, 2 ஃபேக்டோரியல் 2, 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ இது 2 ஃபேக்டோரியல்லேருந்து எல்லா நம்பருமே என்னது தான் ஈவன் நம்பர். ஸோ 9 பவர் ஈவன் கிவ்ஸ் என்னது தான் 1 தான். ஸோ ஆன்சர் இல்லை 1 வந்துடும் ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் 1 6 2 அப்படின்னு 3 18, 18 + 1 19. நீங்கள் இதை பாட்டுக்கு பெருக்கிடக்கூடாது, ரெண்டில் என்ன சைன் இருக்குது ப்ளஸ் சைன் இருக்குது ஓகேவா. ஸோ 19 வந்திருக்கு. ஸோ 9 இஸ் த யூனிட் பிளேஸ். ஸோ ஆன்சர் வந்து 9 இஸ் தி யூனிட் பிளேஸ். சரி நெக்ஸ்ட் ஒரு சம் போடுறேன், ட்ரை பண்ணுங்கள். 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் 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 100 ஃபேக்டோரியல். ஃபைண்ட் யூனிட் பிளேஸ். ஃபைண்ட் யூனிட் பிளேஸ் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன 1 தான், 2 ஃபேக்டோரியல் வேல்யூ என்ன 2 தான், 3 ஃபேக்டோரியல் 6, 4 ஃபேக்டோரியல் 24. ஏன்னா 4 ஃபேக்டோரியல்னால் 4 × 3 × 2 × 1 24, 5 ஃபேக்டோரியல் 120, 6 ஃபேக்டோரியல் 720. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகே. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா நம்பரோட வேல்யூ கண்டுபிடிச்சி என்னால் பண்ண முடியாது. எனக்கு என்ன தெரியும்னா யூனிட் பிளேஸ் தான் தெரியணும். சரி பாருங்கள் 5 ஃபேக்டோரியலே 0 வந்துடுச்சு, 7 ஃபேக்டோரியல் 0 வந்துச்சு. இதுக்கடுத்து ஒரு எல்லா நம்பர்லேயும் யூனிட் பிளேஸ் 0 தானே வரும். அப்போ எனக்கு அது எல்லாமே 0 தான், அது தேவையில்லை. அப்போ இதை பாருங்கள், இது என்ன இருக்குது 24 இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. இதுக்கு மேலே எல்லாமே என்ன தான் வரும் 0 0 0வாக தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் கூட்டினா போதும். இது 10 3 13. அப்போ ஆன்சர் வில் பி என்ன தான் வரும் உங்களுக்கு 3 தான் வரும் ஓகேவா. ஸோ யூனிட் பிளேஸ் ஆன்சர் வந்து 3. ஆன்சர் 3. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃப்ரம் 5 ஃபேக்டோரியல் ஆல் நம்பர் இஸ் என்னது தான் 0 தான். பாருங்கள் 120 0 வந்துடுச்சு, 720 0 வந்துடுச்சு, அதுக்கடுத்தும் 0 வரும், அதுக்கடுத்து 0 வரும். யூனிட் பிளேஸ் எல்லாமே என்ன வந்துடுச்சு 0 வந்துச்சு. எனக்கு யூனிட் பிளேஸில் டிஜிட்ஸ் இருக்கிறது இந்த 4 நம்பர் தான் 1 2 3 4. இந்த 4 கூட்டினா 6 4 10 10 3 13. அப்போ இந்த யூனிட் பிளேஸ் என்ன தான் வரும் 3 தான் வரும். ஆன்சர் இஸ் 3 ஓகேவா. ஃபைன், ஈஸியாக இருக்கா. சரி நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் யூபிஎஸ்சி PYQ போயிடலாம் சரியா. சரி இதை மட்டும் சால்வ் பண்ணுங்கள். நம்பரை பார்த்து பயப்படக்கூடாது ஓகே. 1 ஃபேக்டோரியல் பவர் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் பவர் 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ஃபேக்டோரியல் பவர் 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் டாட் 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 100 ஃபேக்டோரியல் பவர் 100 ஃபேக்டோரியல். பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே. ஸோ 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான், 1 பவர் எனிதிங் 1. 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2, இது 2 பவர் 2 வரும். இது 3 ஃபேக்டோரியல் 6 6 பவர் 6 வரும். 4 ஃபேக்டோரியல் 24 பவர் 24. 5 ஃபேக்டோரியல் 120 பவர் 120. அடுத்து என்ன வரும் 720 பவர் 720. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதில் நான் பார்க்க வேண்டியது 0 பவர் எனிதிங் 0, 0 பவர் எனிதிங் 0. இது எல்லாமே என்ன தான் வரும் இதுக்கடுத்து 0 தான் வரும். ஸோ நம்பர் யூனிட் பிளேஸில் வருது இதே 4 நம்பர் தான் இருக்குது. ஸோ இது 1 போட்டுக்கலாம், 2 பவர் 2 4 போட்டுக்கலாம், 6 பவர் எனிதிங் 6 போட்டுக்கலாம், 4 பவர் ஈவன் we know that 4 பவர் 1 4, 4 பவர் 2 என்ன வரும் 16 வரும். அப்போ 6, அப்போ 4 பவர் ஈவன் 6, அப்போது 6 வந்துடும் கரெக்டாக. இது என்ன வருது 6 4 10, இது 17. அப்போ 17 தான் வருது. யூனிட் பிளேஸ் என்னது 7. ஸோ ஆன்சர் வில் பி 7 ஓகே. ஸோ 2024 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமா. ஸோ யூனிட் டிஜிட் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் யூனிட் டிஜிட் ஓகேவா. ஸோ யூனிட் டிஜிட்டில் நம்ம 0லேருந்து 9 நம்பரில் பவரில் எந்த நம்பர் வந்தால் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஸோ யூனிட் டிஜிட்னாலே அந்த ஃபஸ்ட் உள்ள டிஜிட்டை வச்சு மட்டும்தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பவரில் எந்த நம்பர் வந்தாலும் பண்ணலான்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபேக்டோரியல் வந்தாலும் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்டேன். பவரில் வேரியஸ் எனிதிங் எப்படி வந்தாலும் நம்மளுக்கு பண்ண தெரியும். இப்போ நம்ம இதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம் சரியா.
சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் கொஸ்டின் யூபிஎஸ்சி 2024 கேட்ட கொஸ்டின். ஓகேவா கைஸ், நம்ம இந்த டாபிக் வைஸ் நம்ம இப்போ சால்வ் பண்ணுற ஒர்க் ஷீட்டை வந்து கீழே கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சப்போஸ் இந்த ஒர்க் ஷீட் வேணும், டாபிக் வைஸ் ஸ்பிளிட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு யாருமே இவ்வளோ மைக்ரோ டாபிக் வைஸ் போட்டிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரைம் நம்பர் டிவிசிபிலிட்டி ரூல் அதுக்குள்ளே தனியாகவும் போட்டிருக்கோம், டைஸ் அண்ட் ஆட் ஈவன் கான்செப்ட் அதுக்குள்ளே தான் தனியாக போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனிட் டிஜிட்டுக்குள்ளே எல்லா இதுவுமே இயர் வைஸ் நம்ம கீழே கொடுத்துருப்பேன். சரி, நம்ம சால்வ் பண்ண இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் 2024 கேட்டதில் 222 பவர் 333 333 பவர் 222 ஒரு ஃபேன்ஸியாக கேட்டிருக்காங்களா, 222 பவர் 333 ப்ளஸ் 333 பவர் 222. ஸோ எனக்கு வந்து இப்போது ரெண்டு விதத்தில் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து இப்போ பவரில் இங்கே 2 வந்திருக்கு. அப்போ எனக்கு தெரியும் 2 வந்துச்சுன்னா 2 4 8 6 இதுதான் சைக்கிள். இங்கே 3 வந்திருக்கு. அப்போ 3 9 7 1 கரெக்டாக. ஸோ இதுதான் சைக்கிள் எனக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. ஸோ பவரில் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். பவரில் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 32 போயிருமா, ரிமைண்டர் 1. அப்போ ஆன்சர் என்ன வரும், இங்கே 2 வரும். அப்போ இதோட யூனிட் பிளேஸ் வந்து 2 ப்ளஸ் இங்கே 3 இருக்குது கரெக்டாக, 3 இருக்குது. 3 இருக்கும்போது பவரில் என்ன இருக்குது, 22 இருக்குது. 22வை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், எனக்கு 2 வரும். 2 ரிமைண்டர் வந்தால் என்ன வரும், 9 வரும். அப்போது 9. ஓகே, அப்போது இங்கே நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது. 2 + 9 என்ன வரும், 11 தான் வரும். ஸோ கிவன் நம்பரோட யூனிட் பிளேஸ் இஸ் 1. கிவன் நம்பரோட யூனிட் பிளேஸ் இஸ் 1. இப்போ பாருங்கள், டிவிசிபிள் பைன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2ஓட டிவிசிபிள் ரூல் பார்த்துருக்கோம் கரெக்டாக. 2ஓட டிவிசிபிள் என்னது, யூனிட் பிளேஸில் 0 2 4 6 8 இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் 2ஆல் டிவைட் ஆகும். பட் இதோட யூனிட் பிளேஸ் 1. அப்போ பாருங்கள், நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். 2ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆகாது. 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3 and 37 பட் நாட் பை 2. இது மட்டும் தெரிஞ்சாலே போதுப்பா, இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஓகேவா, நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரி, சப்போஸ் வேறு யாருக்காவது சார் எனக்கு வந்து வேறு ஏதாவது மெத்தடில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ நம்ம வேரியஸ் மெத்தட் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எப்படியும் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த கொஸ்டினை போட்டே ஆகணும். ஓகேவா, சரி நீங்கள் இப்போ வாங்க, நம்ம ஆட் ஈவன் கான்செப்ட் பார்த்தோம்ல. இது வந்து 2 பவர் எனிதிங் மீன்ஸ் 2 பவர் எனிதிங்கோட ஆட் பவர் மீன்ஸ் இது ஈவன் நம்பரில் ஈவன் பவர் எனி நம்பர், ஒரு ஈவன் இன்டு ஈவன் இன்டு ஈவன் இன்டு ஈவன் எனிதிங் பண்ண என்ன தான் வரும், உங்களுக்கு ஈவன் நம்பர் தான் வரும் கரெக்டாக. ப்ளஸ் இது வந்து ஆட் நம்பர், 3ங்கிறது ஆட் நம்பர். ஆட் பவர் எனிதிங் ஒரு ஆட் இன்டு ஆட் இன்டு ஆட் என்ன பண்ணுறது, என்ன தான் வரும், உங்களுக்கு ஆட் நம்பர் தான் வரும். அப்போ ஒரு ஆட் நம்பர் தான் வரும். ஒரு ஈவன் நம்பரே ஆட் நம்பரே கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்பர் 2 வச்சுக்கலாம், ஆட் நம்பர் ஒரு 5 வச்சுக்கலாம். அப்போ 7 தான் கிடைக்கும். மீன்ஸ் உங்களுக்கு ஆட் தான் கிடைக்கும். ஒரு ஈவன் நம்பரையும் ஆட் நம்பரையும் கூட்டினா ஆட் நம்பர் தான் கிடைக்கும் கரெக்டாக. ஸோ ஒரு ஆட் நம்பர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது ஒரு ஆட் நம்பர் கிடைக்குது. ஆட் நம்பர் எனக்கு 2ஆல் டிவைட் ஆகுமா, கண்டிப்பாக ஆகாது. அப்போ நாட் 2ன்னு வர்றதா ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதா, இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்போ என்ன கொஞ்சம் பேர் வந்து சார் நீங்கள் ஆன்சர் சொல்யூஷன் கொடுத்துட்டீங்க கரெக்டு, பட் 3 and 37 எப்படி சார் வந்துச்சு அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ 3 and 37 எப்படி வந்துச்சு என்று யாராவது கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, ஸோ இப்போ 222 பவர் 333 ப்ளஸ் 333 பவர் 222. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ 222வை நான் 111 into 2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ பவரில் என்ன இருக்குது, 333 இருக்குது, அது இருக்கட்டும். ப்ளஸ் 333யை 111 into 3ன்னு எழுதிக்கலாமா. பவரில் என்ன இருக்குது, 222 இருக்குது. ஸோ அது இருக்கட்டும். எனக்கு ரெண்டுலேயும் காமனாக 111 இருக்கா. ஸோ 111 நான் காமனாக எடுக்கிறேன். ஸோ காமனாக வரும், உள்ள உள்ள நம்பர்லாம் அப்படியே இருக்கட்டும். 111 யோசிச்சு பாருங்கள், 111 இஸ் நத்திங் பட் 3 and 37. 111 இஸ் நத்திங் பட் 3 and 37. அதனால தான் 3 and 37 இதில் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் இந்த இதை நல்லா வச்சுக்கோங்க. 111 எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 3 and 37 வரும். ஓகேவா, ஃபைன். ஸோ அதனால் இதை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். பட் இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் போகக்கூடாது. ஸோ நம்பரை பார்த்த உடனே நீங்கள் யூனிட் பேஸை வச்சு சால்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் ஈவன் கான்செப்டில் சால்வ் பண்ணலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2024 கேட்டதே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ யூனிட் டிஜிட் வச்சு கேட்டிருக்காங்க, 2024 கேட்டிருக்காங்க, 2024. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ரைட் மோஸ்ட் டிஜிட்
preceding the zeros the value of 30 power 30. ஸோ கவனிங்க 30 பவர் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க யூனிட் பிளேஸ் ஜீரோ இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய ஜீரோ வரும். ஜீரோவுக்கு முன்னாடி வர்ற ஃபஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ 2024 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 30யை நான் 3 × 10ன்னு போட்டுக்கலாமா? சிம்பிள், எஸ் பவர் 30. இதை 3 பவர் 30 × 10 பவர் 30ன்னு போட்டுக்கலாமா? எஸ். ஸோ ஐ நோ தட். ஸோ இங்கே 10 வந்துடுச்சு அப்படின்னா 10 பவரில் 30 இருக்குது. அப்போது 30 ஜீரோஸ் வருமா? ஃபைன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? த ரைட் மோஸ்ட் டிஜிட் ப்ரிசீடிங் த ஜீரோஸ். அப்போது இது எனக்கு ஜீரோ தான் வரும். அப்போ இது எனக்கு தேவையில்லை. 3 பவர் 30யோட யூனிட் பிளேஸ் என்ன அப்படிங்கிறதாப்பா கொஸ்டினு. ஃபைன். ஸோ 3 அப்படின்னு வந்தாலே சைக்கிள் என்ன வரும்? 3 9 7 1 இதுதான் எனக்கு வரப்போகுது. ஸோ எவ்வளோ ரிமைண்டர் வருதோ அதை வச்சு நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஃபைன். பவரில் இருக்க நம்பர் 30, அதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 28 போயிடும். ஸோ ரிமைண்டர் வில் பி 2. ஸோ ரிமைண்டர் 2 அப்படின்னா 9 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி 9. புரியுதா? சிம்பிள். ஸோ நம்ம பிரிக்க போகிறோம். 3 பவர் 30யோட யூனிட் பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 30யை 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 28 போயிடும். ரிமைண்டர் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2 இருந்துச்சுன்னா ரெண்டாவது இருக்கிறது எனக்கு ஆன்சர் 9. ஆப்ஷன் டி. சிம்பிளான கொஸ்டினா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இன்னொரு கொஸ்டின், இதுவும் 2024 கேட்டால் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன சொல்கிறாங்க? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சம் s is equal to x plus y plus z where x, y, z are distinct prime numbers each less than 10. அப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைம் நம்பரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரைம் நம்பரை பற்றி நம்ம ஆல்ரெடி எதில் சொல்லிட்டோம்? செஷன் 2ல் சொல்லிட்டோம். செஷன் 2 பார்ட் 1ல் நம்ம சொல்லியிருக்கோம். சப்போஸ் யாராவது பார்க்கலன்னா அதை ஒரு டைம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் லெஸ் தென் 10ல் ப்ரைம் நம்பர் என்னலாம் இருக்குது? 2 3 5 7 மொத்தம் 4 ப்ரைம் நம்பர் தான் லெஸ் தென் 10ல் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் செட் அப்படிங்கிறது இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு 3 நம்பர். ஓகேவா? ஸோ நம்மளே பாசிபிலிட்டி வச்சு பார்ப்போமா? இந்த 3 நம்பர் எடுத்தால் என்ன வருது? 10 வருது. இந்த 3 நம்பர் வச்சா என்ன வருது? 8 15 வருது. வேறு ஏதாவது 3 நம்பர் பார்ப்போமா? இந்த 3 நம்பர் வச்சா என்ன வருது? 7 14 வருது. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஃபைனாக அது அப்படியே இருக்கட்டும். சரி, இங்கே பாருங்கள், வேறு ஏதாவது 9 வர்ற மாதிரி தான் இருக்கா என்ன? சரி, இந்த 4 நம்பர் தான் நம்ம மாற்றி மாற்றி கூட்ட போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எல்லாமே யூனிட் டிஜிட். அப்போ இந்த சம்மோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சீக்கிரம் பாருங்கள். கேன் பி இருக்குது. நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம். கேன் பியாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது யூபிஎஸ்சி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பாகவும் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ கவனமாக இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள், ஏதாவது 3 நம்பர் எடுத்துக்கோங்களேன். 2 3 5 கூட்டம் என்ன வருதுன்னு சொன்னோம்? 10 வருது. அப்போ யூனிட் பிளேஸ் 0. எஸ், கேன் பி 0. கரெக்டு. கேன் பி 0னா ஒரு டைம் வந்தாலே போதும். அதுக்கு அடுத்து இப்போ பாருங்கள் 9 இருக்குது, 5 இருக்குது. ஓகேவா? சரி. ஸோ எனக்கு தெரிஞ்சது, ஸோ ஜென்ரல் வேறு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ரெண்டுமே ஆட் நம்பருங்கனால இந்த கான்செப்ட் நான் சொல்கிறேன். கரெக்டாக? ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஆட் நம்பர் என்ன வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 5 = 8 ப்ளஸ் இன்னொரு ஆட் நம்பர் ப்ளஸ் 3 என்ன வரும்? 11 தான் வரும். கரெக்டாக? ஸோ ஒரு 3 ஆட் நம்பர்ஸை கூட்டினா ஆடு ப்ளஸ் ஆடு இந்த 3 நம்பரை கூட்டினா தான் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆட் நம்பர் கிடைக்கும். ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் 3 ஆட் நம்பர் எனக்கு இருக்குது. என்னதா? 3 5 7 3 கூட்டினா என்ன வருது? 7 + 3 10 10 + 5 15 வருது. இதோட யூனிட் பிளேஸ் 5. ஸோ கேன் பி 5 வருமா? எஸ், கேன் பி 5 வரும். அப்போ இது கரெக்டுன்னு போட்டுக்கலாம். ஸோ 9 வருமானு கேட்டால் வரவே வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பட் ஐ நோ தட் ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஆட் நம்பர் ப்ளஸ் ஒரு ஆட் நம்பர், ஒரு 3 ஆட் நம்பரை கூட்டி எனக்கு ஆட் நம்பர் தான் வரணும். கரெக்டாக? ஒரு 3 ஆட் நம்பர் கூட்டி எனக்கு ஆட் நம்பர் தான் வரணும். ஆனால் எனக்கு இருக்கிறது இங்கே 3 ஆட் நம்பர் தான். இதை கூட்டி பார்த்தா ஒரே ஒரு ஆட் நம்பர் தான் வருது. எனக்கு 5 தான் வருது. 9 வரதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ 2 வந்து இன்கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் சி 1 and 3. ஸோ பாருங்கள், உங்களுக்கு யூனிட் பிளேஸ் கான்செப்ட் ப்ளஸ் ஆட் ஈவன் கான்செப்ட் இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த சம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃபைன். இந்த சம் இதையும் பாருங்களேன். 2024 பாருங்கள், வெளுத்து கட்டிடலாம். ஸோ யூனிட் டிஜிட் தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த சம்லாம் ஈஸியாக போட்டிருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 2 விதமாக நான் சொல்கிறேன். 2 power 5 இருக்குது, 2 power 27 இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், 2 power 5 யூனிட் பிளேஸ் என்ன வரும்? 5 4 டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் 1. அப்போ ஆன்சர் 2 ப்ளஸ் இங்கே 27 இருக்குது.
27 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும்? 20 பேரும் 24 வரும், ரிமைண்டர் 3. அப்போ 2 power 3 8 கூட்டினா எனக்கு என்ன வருது? 10 வருது. யூனிட் பிளேஸ் 0, யூனிட் பிளேஸ் 0. அப்போ யூனிட் பிளேஸ் 0 இருக்க நம்பரை நீங்கள் 3 ஆல் டிவைட் பண்ண முடியுமா? ஓகே, நீங்கள் சார் 30 வந்து 3 ஆல் டிவைட் ஆகாதா சார்னு கேட்டால் சரி ஓகே, அது ஒரு கண்டிஷன் வச்சுக்கலாம். ஸோ 7க்கு ஓகே இதுக்கு. பட் பார்த்த உடனே சரியா, பார்த்த உடனே 0ல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக 10 ஆல் டிவைட் ஆகுமா? டிவிசிபிலிட்டி ரூல். அப்போ ஒரு நம்பர் 0ல் முடியுது அப்படின்னா கண்டிப்பாக 10 ஆல் டிவைட் ஆகும். அப்போ ஆன்சர் சி அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் சார் எப்படி சார் சொல்கிறது? அப்போ 30 வந்தாலும் தான் 3 ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். பட் சாய்ஸஸ் வந்து அப்படி இல்லை. 10 0ல் டிவைட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு 10 மட்டும்தான் இருக்குது. எனக்கு 0ல் முடியுது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 10 போட்டுக்கலாம். பட் நம்ம அடுத்தது செக் பண்ணுவோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணுவோமா? ஸோ இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சி 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன்? ஸோ பாருங்கள், பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை டிஜிட் நம்பர்னாலும் கொடுங்க. நான் பார்க்க போகிறது இந்த பர்ஸை தான். என்ன இருக்குது? யூனிட் பிளேஸில் 2 இருக்குது. அப்போ சம்மே என்ன அப்படின்னா 2 power 9 × 7 × 5 × 3 × 1. ஓகே ஃபைனா? இதையே 2 விதத்தில் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? பவரில் நம்பர் எல்லாத்தையும் பெருக்கிறேன். ஓகேவா? ஐ காட் 945. எஸ், 15 இதை பெருக்கினீங்க அப்படின்னா 2 power 945 கிடைக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு தெரியும் 2ஓட சைக்கிள் 2 4 4 2 8 8 2 6. இதுதான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஸோ பவரில் நம்பர் நான் என்ன பண்ணுறேன்? 4 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதில் நீங்கள் 945 டிவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா யூ நோ தட் 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு செஷனில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை டிவைட் பண்ணால் போதும். ஸோ 44 டிவைட் ஆயிரும். ரிமைண்டர் வில் பி 1. ஸோ ரிமைண்டர் 1 அப்படின்னா ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ 2. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ என்ன தான் வரும்? 2 தான் வரும். ஈஸியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினும் 2023 யூபிஎஸ்சியில் கேட்டது. ஓகேவா? பட் என்ன அப்படின்னா இது வந்து ரிமைண்டர் கான்செப்டை டச் பண்ணி வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம ரிமைண்டர்ஸ்லாம் பார்ப்போம். சரியா? பட் இதை ஏன் யூனிட் பிளேஸில் நான் கொண்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட் தெரிஞ்சால் கூட இந்த சம் சால்வ் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. ஓகேவா? இது 96 இருக்குது. இப்போ இதோட யூனிட் பிளேஸ் என்னன்னு பாருங்கள். 5 7 35, 5 × 9 45, மறுபடியும் 5 5 30, 6 30 வரும். யூனிட் பிளேஸ் 0 வரும். கரெக்டாக? ஃபைன். அப்போது ஒரு 0 வந்துடுச்சு. ஸோ இதில் நான் நம்பர் ஆஃப் ஜீரோ கான்செப்டை ஆட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா இதில் 85 இருக்குன்னா ஒரு 5 இருக்குது, 95 இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 5 இருக்குது. இது 96 நத்திங் பட் 16 × 6. எஸ். ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோ கான்செப்ட் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இதில் ஒரு 2ம் ஒரு 5ம் இருந்தால் எனக்கு ஒரு 0 ஃபார்ம் ஆகும். இதில் 2 5 இருக்குது, இங்கே நிறையா 2 இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினில் கண்டிப்பாக 2 0 எனக்கு வரும். ஸோ 100ஆல் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 100ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ ஆன்சர் ரிமைண்டர் கேட்டிருக்காங்க, ரிமைண்டர் 0. ஸோ இதுலேயும் யூனிட் பிளேஸ் 0 அப்படிங்கிறத பார்க்குறனால இதில் போட்டிருக்கேன். பட் இது காம்பினேஷன் ஆஃப் யூனிட் பிளேஸ், நம்பர் ஆஃப் ஜீரோ அண்ட் ரிமைண்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நம்பர் ஆஃப் ஜீரோ அண்ட் ரிமைண்டர் நம்ம பார்க்கலாம். ஓகே? எஸ், இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் ரிமைண்டர் தேரி யூஸ் பண்ணியும் பண்ணலாம். பட் யூனிட் டிஜிட் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம்ப்பா. ஃபைனா? ஸோ 3 power 2019 டிவைடட் பை 10. வாட் இஸ் த ரிமைண்டர் தானே கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நான் இதை ஏன் யூனிட் டிஜிட் கேட்குறேன் சார்? ரிமைண்டர் தானே இது சொல்லணும். ஏன் யூனிட் டிஜிட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் உள்ள உங்களை எல்லாருக்குமே இதை ரிமைண்டர் தேரியில் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இதை வந்து நம்ம யூனிட் டிஜிட்லேயே சால்வ் பண்ணலாம். பிகாஸ் த கிவன் நம்பர் இஸ் 10. பிகாஸ் த கிவன் நம்பர் இஸ் 10. ஸோ 10 அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 125. இதை 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? 5. ஓகே. 137. இதை 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? 7. ஓகே. 1438. இதை 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? 8. இப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எல்லா நம்பரோட யூனிட் பிளேஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா நம்பரோட யூனிட் பிளேஸ் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது 10ஆல் டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் யூனிட் பிளேஸ் மட்டும் பார்த்தாலே போதும், உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகேவா?
சரி. ஸோ 3யோட சைக்கிள் என்னது 3 9 7 1 இதுதான் எனக்கு 3யோட சைக்கிள். அப்போ பவரில் உள்ள நம்பரை நான் 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இந்த நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணுறேன். லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் பண்ணால் போதும். ஸோ 19 4ஆல் டிவைட் பண்ணால் 16 போயிடும். ரிமைண்டர் என்னது 3. ரிமைண்டர் 3 அப்படின்னா ஐ நோ தட் ஆன்சர் 7. அப்போ ஆப்ஷன் சி. ஸோ பார்த்தீங்களா நம்மளுக்கு ரிமைண்டர் கேட்டிருக்க சம்மில் யூனிட் பிளேஸை வச்சு எப்படி சால்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 3 power 20 19 எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் யூனிட் பிளேஸ் 7ல் முடியும். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணும்போது யூனிட் பிளேஸ் தான் எனக்கு என்னது ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் சி 7. ஸோ அந்த கொஸ்டினை நம்ம எந்த டாப்பிக்காக பார்க்குறோம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஸோ எல்லா டாப்பிக்குமே நம்ம வெல் வெஸ்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். பட் இதுக்கும் ப்ரைம் நம்பருக்கும் மீன்ஸ் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள் இது வந்து 4. சரி, இது என்னது 196, இது வந்து 16, இது 144, இது 36, இது 100. இதை பார்த்தா ஏதாவது தோணுதா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்கொயர் அண்ட் க்யூப் படித்து வச்சுக்கோங்க. ஸ்கொயர் 25 வரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். க்யூப் வந்து அட்லீஸ்ட் 15 வரை தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 4 is nothing but 2 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 6 ஸ்கொயர், இது 8 ஸ்கொயர். ஓகே, அப்போ 1 விட்டு 1 1 விட்டு 1 1 விட்டு 1 1 விட்டு 1. அப்போ எக்ஸுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கணும்? 10 ஸ்கொயராக இருக்கணும், 100ஆக இருக்கணும். ஓகேவா? சரி, ஆனால் அந்த நம்பர் கேட்கல, வெயிட் பண்ணுங்கள். இது 196 என்னது எனக்கு 196 ஏதோ 14 மாதிரி இருக்குல்ல. இது வந்து 14 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர். அப்போ என்ன இது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ 10க்கு அடுத்து 8 வரணும். அப்போ எக்ஸ் இஸ் நத்திங் பட் 8 ஸ்கொயர். ஆன்சர் 64, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 64 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இது ரீசனிங்கில் வருது. இப்போ இது உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை பார்க்கும்போதே ஸ்ட்ரைக் ஆகும்ல, ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான் ஸ்கொயர் நம்பர் நான் படிக்க சொல்கிறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ். கவனிங்க, 2018 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ரைட் ஆல் தி நம்பர்ஸ் ஃப்ரம் 700 to 1000. ஹவு மெனி நம்பர்ஸ் அக்கர் இன் விச் தி டிஜிட் அட் 100 place greater than digit at the 10th place. ஸோ ஒரு 3 digit 100th place greater than 10th place and the digit at the 10th place greater than the digit at the unit place. ஸோ இது என்னவாக இருக்கணும்? யூனிட் பிளேஸோட பெருசாக இருக்கணும். ஸோ 3 டிஜிட் நம்பர் இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி 700லேருந்து 1000க்குள்ளே எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேட்குறது ஒரு நம்பர் இல்லையா? 1000 நம்பர் கொடுத்துட்டு அதிலே கேட்பீங்க. இதில் நடுவில் 300 நம்பர் இருக்குது. நான் 300 நம்பர் எழுதி பார்க்க முடியுமா அப்படின்னா எஸ், எழுதி பார்க்க முடியாது. ஆனால் அந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா 700க்கு மேலே வர்ற நம்பர் எல்லாமே எப்படி இருக்கும்? 701 702 அந்த மாதிரி இருக்குமா? இப்போ நீங்கள் 701 எக்ஸாம் எடுத்திங்கன்னா ஸோ இந்த 100th பிளேஸோட 10th பிளேஸ் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் 10th பிளேஸ் வந்து யூனிட் பிளேஸோட சின்னதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது. கரெக்டாக? இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ அப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து 7 எடுத்துக்கிறேன். 7ஐ விட கம்மியாக இருக்கணும்னா 6 வரலாமா? 6ஐ விட கம்மியாக இருக்குன்னா 5 வரலாம். என்ன நம்பர் வரலாம்? 7 6 4 7 6 3 7 6 2 7 6 1 7 6 0. இவ்வளோ நம்பர் வரலாமா? எத்தனை பாசிபிலிட்டி? 1 2 3 4 5 6. அப்போ அங்கே 6 வந்திருக்கு. 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாங்கள் 6 பாசிபிலிட்டிஸ் போட்டுக்கிறேன். அடுத்து 7 6 போட்டாச்சா? அடுத்து 754 இந்த மாதிரி போடலாமா? 3 2 1 0. இதில் எவ்வளோ வரும்? ஒரு 5 பாசிபிலிட்டி. அடுத்து 743 2 1 0. இதில் எடுத்துனா ஒரு 4 பாசிபிலிட்டி. அடுத்து 732 1 0. இதில் 3 பாசிபிலிட்டி. அடுத்து 721 அடுத்து 0. இதில் ஒரு 2 பாசிபிலிட்டி. அடுத்து 710 இது ஒரு பாசிபிலிட்டி. அப்போது நான் 700 சம்திங்லேயே எனக்கு எவ்வளோ வந்துடுச்சு? இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்துடுச்சு. இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 6 6 4 10 15 20 1 21. அப்போ 21 நான் எங்கே எழுதிக்கிறேன்? இதில் எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே சார். இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் எப்படி சார் பண்ணுறது? எல்லா நம்பருக்கும் பண்ண வேண்டாம்ப்பா, இப்படி வருதுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ 8க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன எழுதுவீங்க? யோசிச்சு பாருங்கள். 876 எழுதுவீங்களா? அடுத்து 5 4 3 2 1 0. இவ்வளோ நம்பர் வருமா? அப்போ 7 பாசிபிலிட்டி வருமா? ஒன்றும் இல்லை, இதில் ப்ளஸ் ஒரு 7 மட்டும் வரப்போகுது. அப்போ 21 + 7 28.
அதுக்கடுத்து 9ல் வரும்போது 987லேருந்து ஆரம்பிப்பீங்களா? அப்போ 7 6 5 4 3 2 1 இந்த பாசிபிலிட்டிஸ் வருமா? இதில் என்ன நம்பர் வருது? 8வது நம்பரை சேர்த்து வரப்போகுது. அப்போ ப்ளஸ் ஒரு 8 மட்டும் போட போகிறீங்க. 8 போட்டால் 36 இவ்வளோ தான்ப்பா. இது 700 சம்திங், 800 சம்திங், 900 சம்திங். இந்த மூணையும் கூட்ட போகிறீங்க. 8 9 15க்கு 5 மீதி 1. ஸோ யூனிட் பிளேஸ் 5ல் முடிகிற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஆப்ஷன் சி. சரி, இதனால் நீங்கள் நம்பலை அப்படின்னா 2 4 4 4 8. ஸோ 85 இஸ் தி ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி செம்ம ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு இதுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களா, ஸோ இந்த மாதிரி தான் வருதா, அப்போ ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வச்சே பண்ணிடலாம். பாருங்கள், 21 மட்டும் நான் கண்டுபிடிச்சேன். ப்ளஸ் 7 போட்டு 28. அடுத்து எனக்கு 8 தான் வந்து தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் 8 போட்டு 36. ஓகேவா? ஆன்சரும் நியர்பை ஆன்சர் இல்லை. ஸோ தப்பாக பண்ணாலுமே 1 2ல் தப்பு வராது. ஓகே, ஸோ 85 அப்படிங்கிறது கரெக்டு. ஃபைன். இந்த கொஸ்டின் பாருங்கள். How many numbers are there between 99 to 1000? அதாவது 100லேருந்து 1000 வச்சுக்கலாம். ஏன்னா 9லேருந்து 1000. ஓகேவா? ஃபைன். That the digit 8 occupied in the unit place. ஸோ யூனிட் பிளேஸில் 8 எத்தனை டைம் வரும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போ பாருங்கள், யூனிட் பிளேஸில் 100க்கு மேலே எத்தனை? 108 18 28 38 48 58 68 78 88 98. எத்தனை டைம்? 1 2 3 4 5 6 7 8 9 10. 11ஆ? இல்லை, 10 டைம் தான் வருது. சரியா? ஸோ 10 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 100லேருந்து இது எவ்வளோ வருது? 100லேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இது அப்போ 198 வரை வருமா? 190. அப்போ 200 வரும். அப்போது 100லேருந்து 200 வர 10 டைம்ஸ். ஸோ 200 to 300, 300 to 400, 400 to 500, 500 to 600, 600 to 700, 700 to 800, 800 to 900, 900 to 1000. ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை செட் இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 செட் இருக்குது. ஒரு செட்டில் 10 அப்படின்னா 9 செட்டில் 90. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் அப்போ வந்து இதில் 800 சம்திங் அதெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் நிறையா வராதா? எல்லாமே வரும். ஆனால் இதில் என்ன கேட்டிருக்கான்? யூனிட் பிளேஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 100 யூனிட் பிளேஸில் 10 டைம்ஸ் தான் எனி நம்பர் இருக்கும். ஓகே, 8ன்னு இல்லை, எல்லா நம்பருமே 10 டைம்ஸ் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 99லேருந்து கேட்டதுனால 9 செட்டு ஃபார்ம் ஆகுது. 9 × 10 gives 90. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். how many numbers are there? கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். how many numbers are there between 100 to 300? இது வந்து 2016ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? 100 to 300 which either begin with or ends with 2. அப்போ ஸ்டார்டிங்கில் 2 இருக்கணும். எல்லாமே 3 டிஜிட் நம்பர் தான். கரெக்டாக? ஸ்டார்டிங்கில் 2 இருக்கணும், இல்லைனா எண்டில் 2 இருக்கணும். ஸோ நம்ம இப்போ தான் ஒரு சம் பார்த்தோம். இது வந்து 16ல் உள்ளது, இது வந்து எப்போ உள்ளது? 17ல் உள்ளது. நம்மளை யூனிட் பிளேஸ் வச்சு கேட்டாங்களா? ஸோ எஸ், இதான் பாருங்கள். இப்போ இதில் எண்டில் 2 இருக்கிற மட்டும் பாருங்கள். எண்டில் 2 இருக்குது எதெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள். இப்போ 102 112 22 32 42 52 62 10 நம்பர்ஸ் இருக்கும். அதாவது 100லேருந்து 200 வரை எனக்கு 10 நம்பர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஃபைன். அடுத்து 200லேருந்து 300 வரை எனக்கு யூனிட் பிளேஸில் 10 நம்பர் இருக்கும். ஓகேவா? எனக்கு 10th பிளேஸ்லாம் தேவையில்லை, நான் அதெல்லாம் கேட்கல. ஆனால் யோசிச்சு பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க? எய்தர் பிகின் வித்து ஆர் எண்ட் வித்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே நம்பரை 2 டைம் எடுக்கக்கூடாது. சரியா? ஸோ ஐ நோ தட் 200 from 200 to 99 all number have 2 at the starting point. கரெக்டாக? 2 வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. எத்தனை நம்பர்? 100 நம்பரில் இருக்க போகுது. ஸோ நான் அந்த ரெண்டாவது சொன்ன 10 நம்பர்ஸ் இந்த 100க்குள்ளேயே வந்துடுச்சா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 இருக்குது, லாஸ்ட்டாக ஒரு 100 இருக்குது. ஆன்சர் 110, ஆப்ஷன் ஏ. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100லேருந்து 200 வரை எனக்கு 2 எதில் மீன்ஸ் 200 விட 100லேருந்து 199 வரை நம்ம வச்சுக்கலாம். எனக்கு வந்து 10 நம்பர்ஸ் இருக்குது. என்ன நம்பர்? 102 112 22 32 42 52 62 72 82 92 வரை 192 வரை எனக்கு என்ன இருக்குது? 10 நம்பர்ஸ் இருக்குது. ஃப்ரம் 200 to 99 வரை ஐ ஹாவ் 2 ஃப்ரம் தி ஸ்டார்டிங்கில் இருக்குது, எண்ட்லேயும் வந்திருக்கு. ஒரு 10 நம்பரில் எண்டில் வந்திருக்கும். பட் ஸ்டார்டிங் ஆர் கொடுத்துருக்கனால ஏதாவது ஒன்று தான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு 100 நம்பர் இருக்குது. ஸோ 10 + 100
110 ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃப்ரம் 2016லேருந்து 2024 வரை கேட்டிருந்த யூனிட் டிஜிட்டோட சம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட். அதை வச்சு ஒரு சில சம்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு, அது தெரிஞ்சால் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ நான் இது கூட எதை ஆடப் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் பண்ணுற டெக்னிக், கியூப் பண்ணுற டெக்னிக் அதுவும் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கணும், கியூப் ரூட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். சரியா? ஸோ இதுவே ஒரு 50 மினிட்ஸ் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை பார்ட் 2ல் போடுறேன். ஸோ இதை வந்து நம்ம பார்ட் 1 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஸோ இது வந்து செஷன் 3 பார்த்துருக்கோம். கரெக்டாக செஷன் 3 பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 1ல் யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட் நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ பவரில் வந்து நார்மலாக நம்பர் வந்தால் எப்படி, இல்லை வந்து ஃபேக்டோரியல் வந்தால் எப்படி, அதோட எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அண்ட் பிஒய்க்யூ வந்து 2016லேருந்து 2024 வரை நம்ம எல்லாமே யூனிட் டிஜிட் ரிலேட்டடாக பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்கொயர் ரூட் அண்டு கியூப் ரூட் அண்ட் ஸ்கொயர் பண்ணுற டெக்னிக், கியூப் பண்ணுற டெக்னிக் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதுவரை நீங்கள் வந்து வீடியோஸை பாருங்கள். ஸோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் வந்து கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை டெலிகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். மீட் இன் பார்ட் 2 வீடியோ. ஓகே, தேங்க்யூ.